வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, இப்போ யாருக்கும் மேட்ச்னா லக்னோ வர்சஸ் பெங்களூர். ஸோ இந்த சீசனில் எல்எஸ்சி சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க அண்ட் நிறைய எம்ஐ மேட்ச்சில் வின் ஆகியிருக்காங்க அண்ட் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் எந்த டீம்னா ஆர்சிபி. அப்புறம் என்னென்னா ரெண்டு ஃபேனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாஸ் டைம் அண்ட் எல்எஸ்டி சூஸ் ஃபார் ஹெட்ஸ். ஹெட்ஸ் இட் இஸ் சூஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் அதை கொண்டு போகலாம் முடிவு பண்ணியிருக்காங்க போல், தெரியல, பார்ப்போம். ஏன் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஜெயிச்சா ப்ளூ கலர், தோத்தா ரெட்டு கலர். தூக்கி விட்டாங்க பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஒரு 4ல் போய் முடிஞ்சிருக்கு. சூப்பரான ஒரு பவுண்ட்ரிங்க. ஸோ இரண்டாவது பந்து. இது என்ன? டர்ன் பண்ணியிருக்காங்க, ரன் ஓடுறாங்க அண்ட் இட்ஸ் சிங்கிள். ஒரு ரன் ஓடுறதுக்கு இவ்வளோ கஷ்டமா? அண்ட் எல்எஸ்ஜி இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் ஆர்சிபி கூட தான் மோடிட்டு இருக்காங்க. தூக்கி அடிச்சாருங்க அண்ட் கேட்ச் அவுட். முதல் விக்கெட் போயிருக்கு. டக் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ 5 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ 4வது பந்து. அண்ட் இது என்ன வரும்? அண்ட் சூப்பரான ஒரு பவுண்ட்ரிங்க. அண்ட் 9 ரன் எடுத்திருக்காங்க. அண்ட் 5வது பந்து. இது என்னது? அடிச்சிருக்காங்க. ஐயோ, சூப்பரான சிங்கிள். அண்ட் 10 ரன்னுங்க. ஸோ 10 ரன்லேயே பிடிச்சிருக்காங்க ஆர்சிபி. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஒரு கப் எடுத்துறீங்க போல. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். அண்ட் 11 ரன்ஸுங்க. ஸோ ஒரு முடிவில் 11க்கு 11 ரன்ஸுங்க அண்ட் ஒரு விக்கெட். ஸோ இந்த ஓவர் வந்து நல்லா ஆடினா தான் இதுங்க ஜெயிக்க முடியும். எல்எஸ்ஜி ஆடி இருக்காங்க. கேட்ச் அவுட்டா? ஆமாம், இட்ஸ் கேட்ச் அவுட். அவுட்டுங்க. சூப்பரான ஒரு அவுட். ஸோ ஒரு ஃபார்மில் இருக்காங்க. எல்எஸ்டி ஒரு ஃபார்மில் இருந்தால் அந்த சைடு நான் இதெல்லாம் என்னடா ஃபார்மு அப்படி தான் சொல்கிறாங்க ஆர்சிபி. இப்போ ஒரு 4 இல்லை 6 வருமா? ஆமாங்க, வந்திருக்கு. இது ஒரு 4ங்க. 4. இட்ஸ் அ நைஸ். இட்ஸ் கிளியர் 4. அண்ட் 15 ரன் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் பத்தாது. ஆர்சிபி எடுத்துருவாங்க இதெல்லாம். ஸோ இன்னொன்று 4 வருமா? ஆமாங்க, பறக்க விட்டுருக்காங்க ஒரு பவுண்ட்ரியை. ஸோ கொஞ்சம் லென்த்தாக போயிருந்தா 6 போயிருக்கும், ஆனால் போகல. 19 ரன்ஸுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணதுனால என்னன்னு தெரில.
ராசியில் எனக்கு தெரிலங்க, ரொம்ப கம்மியான ரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு பவுண்ட்ரி அண்ட் 6ங்க, சாரி 4ங்க. 23 ரன்ஸில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 2 பந்தில் 2 4 அடிச்சா தான் மேட்ச் கதையே இருக்குது. தூக்கி விட்டுருக்காங்க. அண்ட் இது ஒரு பவுண்ட்ரி அண்ட் ஒரு 4ங்க. ஐயோ இதெல்லாம் டஃப்பு கொடுக்க இது இல்லைங்க, டஃப் கொடுக்க இது இல்லை. நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா நைஸ். அண்ட் 4ங்க. சூப்பராக மேட்ச் முடிச்சிருக்காங்க. 31 மீடியம் ஒரு என்னென்னா 31 ரன்ஸுங்க. மீடியம் ஓகே, இந்த ஸ்கோர் ஓகே தான், ஆனால் சூப்பரில் இல்லை, ஓகே. ஆர்சிபி பர்ஃபார்ம் பண்ணுற இதுதான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு 6 கூட வரல லக்னோவுக்கு. ஃபார்மில் இருந்தாங்கங்க முன்னாடி மேட்ச்சில். இந்த மேட்ச் ஆர்சிபி விடலை, 5வது பிளேஸ்க்கு போயிடுவாங்களோ. ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்க விராட் கோலி பறந்து வந்து 6 கேட்ச் அவுட்டுங்க. விராட் கோலி டக் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ஆர்சிபி ஒரு டக் அவுட். அண்ட் விராட் கோலி அவுட் ஆகியிருக்காங்க. மெயினான ஒரு பிளேயரை வந்து அவுட் ஆக்கி பண்ணியிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜாயின்ட்ஸ். ஸோ 2வது பந்து பவுண்ட்ரி போகுமா இல்லாட்டி விக்கெட்டா? இல்லைங்க, ஸ்டொக்கு தாங்க. 1 சிங்கிள் தான் எடுத்துருக்காங்க. 11 ரன்ஸ் எடுத்தாங்க இதுக்கு. அந்த 11 ரன்ஸ் பீட் பண்ணுவாங்களா? ஸோ தூக்கி அடிக்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் ரன்னு எடுக்கல. இதுக்கு ஆக்சுவலாக கேட்ச் அவுட் ஆகிருக்கும், ஆனால் அவ்வளோங்க, ஒரு சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி பவுலிங் போட்டிருந்தாங்கன்னா ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் கேட்ச் அவுட்டுங்க, இன்னொன்று ஒரு விக்கெட்டுங்க. சிறப்பான ஒரு ஃபீல்டிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. சரியான பவுலிங், சரியான ஃபீல்டிங்க. அண்ட் ஒரே ஒரு ரன் தான் எடுத்திருக்காங்க ஆர்சிபி. ஸோ இந்த பால் ஒரு 6ங்க, பறக்க விட்டுருங்க உங்கள் 6. ஸோ லா பால், இந்த ஓவரோட லா பால். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் தூக்கி விட்டுருந்தாங்க, கேட்ச் அவுட்டுங்க. இந்த ஓவர் முடிவில் கேட்ச் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் 7 ரன்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க இந்த ஓவர் முடிவில். ஸோ மக்களே 7 ரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. சரியான ஒரு ஃபீல்டிங் செட்டப் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ கைஸ் ஓகே, இது இல்லைங்க, இது அவுட்டா? ரிவ்யூ கேட்பாங்களா பெங்களூர்? அண்ட் ரிவ்யூ கேட்டிருக்காங்க ரிவ்யூ. ஓ என்னது அவுட்டா? லைன் அவுட்டுங்க, ஹிட்டிங் அவுட்டு. ரிவ்யூ லாஸ்ட்டுங்க. ஆர்சிபி கடைசி 5 பாலுக்கு இதுங்க, 5 பாலுக்கு 25 ரன் தேவை. சரியான ஒரு டஃப்புங்க. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் லக்னோ எடுத்திருந்தாங்க. ஆனால் சரியான ஃபீல்டிங் செட்டப் அண்ட் பவுலிங். அண்ட் இது ஒரு அவுட்டுங்க, அம்பையர் டிசிஷன் அவுட்டு. ஓகே, ரிவ்யூவில் போய் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. லாஸ்ட் 4 பால்ஸில் நல்லா இது பண்ணாதான் இருக்குது. இதுவும் இல்லை, இது என்ன
ஸோ இன்லைன் ஹிட்டிங்க. இது ஒரு விக்கெட். ஆர்சிபி 2 ரிவ்யூஸை வந்து லாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக 7 ரன்லேயே சுருக்கி பிடிச்சிட்டாங்க. அண்ட் 31 ஆவரேஜ் ஸ்கோருங்க. ஆனால் சரியான பவுலிங் அண்ட் சரியான ஃபீல்டிங் செட்டப் அங்கே இருந்தது. பேட்டிங் மட்டும்தான் அந்த மாதிரி ஒழுங்காக பண்ணல, ஆவரேஜாக தான் இருந்தாங்க. பறக்க விட்டாங்க, கேட்ச் அவுட். என்னடா இது, சரியான ஒரு ஃபீல்டிங் செட்டப்புங்க. நான் மாதிரி ஃபீல்டிங் செட்டப் நான் பார்த்ததே இல்லை. ஒரு மேட்ச்சில் 6 விக்கெட் போயிடுச்சுங்க. வெறும் 7 ரன்னு. அதில் இந்த ஓவரில் 1 ரன்னு கூட இது பண்ணல. ஃபுல் விக்கெட் தான் 3 பாலில். சரியான எல்எஸ்டி ஒரு ஃபார்மில் இருக்காங்க. சூப்பரான பவுலிங். அண்ட் ஆமாங்க, இதுவும் அவுட்டு தான். அண்ட் ரிவ்யூ எனக்கு மேலே கேட்க முடியாது. அண்ட் 3 ரிவ்யூவும் போச்சு. ஸோ இதுவும் அவுட்டு. விக்கெட்டுங்க. 7 தாண்டி போவாங்களா ஆர்சிபி? சரியான ஒரு ஃபீல்டிங் செட்டப் அங்கே இல்லைங்க. ஸ்டொக்கு தாங்க வைக்கிறாங்க, ஒரு சிங்கிள் தான். பரவாயில்ல, 8 ரன்ஸ் தாங்க. ஆர்சிபி லாஸ்ட் 1 பாலில் 24 ரன்லாம் எப்படி ப்ரோ அடிக்க முடியும்? ஓகே இல்லைங்க, இது ஒரு ஸ்டொக்கு. அண்ட் வின்னிங் இந்த மேட்ச் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் வின்னிங் இந்த மேட்சுங்க. 22 ரன்ஸ் பை காய்ஸ். என்னன்னா 9 ரன் தாங்க, 10 ரன் கூட இல்லை, 9 ரன்னு. அது 22 ரன்ஸ் பை வின்னிங் இந்த மேட்சுங்க. சரியான ஒரு ஃபீல்டிங். ஐயோ, ஒரு மேட்ச்சில் கூட இந்த மாதிரி நான் ஃபீல்டிங் நான் பார்த்ததில்ல. ஸோ எவ்வளோ ரன்ஸ் திரும்ப எடுத்திருக்காங்க ஒரு ஓவரில்? வெறும் 2 ரன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபீல்டிங் செட்டப் சரியான நல்லா இருந்தது. ஆர்சிபி அண்ட் ரேங்கிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது RR, செகண்ட் பிளேஸில் இருக்க சிஎஸ்கே, அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்க KKR, ஃபோர்த் பிளேஸில் இருக்க GT, ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது SRH, 6th பிளேஸில் யார் இருக்காங்கன்னா ஆர்சிபி, 7th பிளேஸில் யார் இருக்காங்கன்னா SRH, 8th பிளேஸில் யார் இருக்காங்கன்னா 7th பிளேஸில் LSG வந்துட்டாங்க. ஸோ 8th பிளேஸில் DC, 9th பிளேஸில் பஞ்சாப் கிங்ஸ், அண்ட் 10th பிளேஸில் MI இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு யாருக்கும் மேட்ச்னா வெறித்தனமான ஒரு மேட்ச்சு. அண்ட் ஒரு மான பிரச்சனை இருக்குது. பிரச்சனைங்க. RR vs CSK மேட்ச்சுங்க. அது சரியான ஒரு மேட்ச் அது இருக்கும் இந்த மேட்ச். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.